வந்து சாகுந்தலம் சிட்டி குடியிருப்போர் நல சங்கம். அதாவது குடியிருப்போர் நல சங்கம் இல்லாத இடமே கிடையாது. ஒரு ஃப்ளாட்னா கூட அங்கே ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு வந்து எப்போ வந்து மக்களுக்கான பாதை, சாலை, குடிநீர், எலக்ட்ரிசிட்டி அண்ட் கிளீன்னஸ் இதுக்காக தான் இந்த சங்கம் உருவாக்கப்படுது. அந்த மக்களை அப்படி நாங்கள் வந்து இங்கே ஒரு தண்டலம் வில்லேஜில் ஒரு 30 ஆண்டுக்கு முன்னே ஒரு இடத்த 45 ஏக்கர் வாங்கி அது மக்களுக்கு பிளாட் போடப்பட்டு விற்கப்பட்டு நாங்கள்லாம் அதை வாங்கியிருக்கோம். ஆனால் அதுக்கு அணுகு பாதை இல்லாமல் 20 ஆண்டுகளாக போராடிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் தான் தமிழக அரசினுடைய மக்களோடு முதல்வன், அதாவது ஆமாம், உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் எங்களை மனு கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது மாதிரி அந்தந்த ஊரில் நடைபெறுத்து அதில் போய் கொடுத்து 4 மாதத்தில் எங்களுக்கு நாங்கள் 20 ஆண்டு காலமாக போராடிட்டு இருந்த அந்த அணுகுப்பாதை வழியை எங்களுக்கு உடனே அமைத்து தர சொல்லி உத்தரவு போட்டாங்க. இது மாதிரி ஒரு திட்டம் பல அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்லேருந்து எல்லா இடமும் போய் மனு கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். ஆனால் எங்கேயும் நடக்காத ஒரு இந்த மாதிரி அரசு புதிய திட்டங்களை நேரடியாக போய் பார்த்து கொடுக்கக்கூடிய இதில் கிடைச்சது. எங்களை சார்ந்த 200 மக்கள், 200 அந்த ஊர் மக்களுக்கே வழி கிடச்சிருக்கு. இதை வந்து நன்றி தெரிவித்துக்காக இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் பார்க்க வந்திருக்கோம். ப்ளஸ்ஸு அந்த துறை சார்ந்த ஏடி பஞ்சாயத்து பார்க்க வந்து நன்றி தெரிவிக்க வந்திருக்கோம். அதுவே இந்த மாதிரி திட்டங்கள் வந்து மக்களுக்கு உடனடியாக இந்த பிரச்சனை தீர்க்க முடியுது. ஒரு 4 மாதத்தில் ஆண்டு கணக்காக முடியாத திட்டத்தை முடித்து கொடுத்ததுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதனால் அந்த ஊர் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு இந்த அணுகுப்பாதை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். அணுகுப்பாதை வந்து 20 ஆண்டு காலமாக வராததுக்கு காரணம் என்ன? அதாவது பிளாட் போட்டு விற்கிறவங்க வந்து ஏதோ ஒரு வழியை காட்டி விற்கிறாங்க. அதை இப்போ வாங்க வரவங்க பாதையை பார்த்து இந்த வழி தான்றாங்க, கொடி நடுறாங்க, செடி வச்சுருக்காங்க, அதை பார்த்து வாங்கிடுறாங்க. அதுலேயும் நான் வந்து சொல்லணும், இனிமேல் அது மாதிரி பாதையை அமைச்சு கொடுக்குறவங்க அந்த பாதை முறையாக வாங்கப்பட்டதா, இல்லைன்னா அரசு கூட இது மாதிரி பிளாட் போட்டு போர்டு வச்சு விற்கிறவங்க, நோட்டீஸ் போட்டு விளம்பரம் பண்ணுறவங்களுடைய இதெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கிற அதிகாரிகள் அதை போய் ஆய்வு செய்து அவங்களுக்கு கரெக்டாக தான் விற்கிறாங்களா பார்க்கணும். எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இது கூட இந்த செய்தி நான் சொல்கிறது எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அரசு சொன்ன உடனே எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் அங்கே மனுவை அழித்து பயன்பெற்றோம். இது எல்லாருக்கும் தெரியணும், இது ரீச் ஆகணுன்றது தான் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம். இன்னும் வருங்காலங்களில் இது மாதிரி புதிய திட்டங்கள் இருந்தால் மக்கள் தீராத பிரச்சனையை அங்கே கொடுத்து முடிக்க முடியும். அங்கே தவறுதலாக வழி காட்டி விற்கிற அந்த மாதிரி விற்பனையாளர் ரியல் எஸ்டேட்டுக்காரங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தான் எங்கள் கோரிக்கை. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மாதிரி பல மனுக்கள் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்போ கிடைக்காது, இப்போ கிடைச்சப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு அந்த இதில் இவ்வளோ நாள் இதில் எப்படி நடந்தது? அப்போது இதை வந்து நேரடியாக முதல்வர் தனி அதிகாரி பார்வையில் இந்த திட்டம், இந்த மனுக்கள் எல்லாம் அங்கே போகுது. போன எலெக்ஷன் அப்போ சொன்னாங்கல்ல, உங்கள் மனுக்கள் எங்களிடம் வரும், நாங்கள் அது மாதிரி இது ஏதோ ஸ்பெஷல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், தனி சிறப்பு அதிகாரி, இதில் என்ன சிக்கல் இருக்குன்னு எடுத்து உடனடியாக மக்களுக்கு கொடுக்கணும்னு பண்ணது எங்களுக்கு மிக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அதுதான் இந்த நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு நன்றி சொல்லதான் இன்னைக்கு எங்க இதுவே நன்றி அறிவிப்பு. இந்த அதிகாரிகளை பார்த்து நன்றி மாவட்ட ஆட்சியருக்கு, அதே மாதிரி ஊர் பஞ்சாயத்து தலைவர் தீர்மானம் போட்டதுக்கு நன்றி சொல்லதான் இன்னைக்கு நாங்க எங்க குடியிருப்போர் நலசங்க சார்பா வந்திருக்கோம். திட்டம் வந்து முதல்வர் திட்டம், உங்களுடைய ஸ்டாலின். ஆமா, இது மாவட்ட ஆட்சியருக்கும் அரசு அதிகாரி மட்டும் நன்றி சொல்றீங்க. முதல்வருக்கு என்ன சொல்ல வருது? ஆக்சுவலாக இதில் தமிழக முதல்வருக்கு தான் நன்றி சொல்கிறோம். இப்போ எலெக்ஷன் டைம்னால இதை சொல்லக்கூடாதுன்னு எங்கள் மீட்டிங்கில் முடிவு எடுத்தோம். அதுதான், இல்லைன்னா இது எலெக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக முதல்வரை நேராக கூட சந்திப்போம், அவருக்கு நன்றி சொல்லி பண்ணுவோம். எலெக்ஷன்னால அதிகாரிக்கு நன்றி சொல்லியிருக்கோம். எங்களுக்கு மிக விரைவில் அந்த பாதையை செய்து கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கும்.